ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். எல்லாரும் எப்படி தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாவே தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம். என்ன பேசிக்கலி எனக்கு பட்டாசுனாவே பயங்கர பயமா, அதனால் நான் வீட்டை விட்டு பெருசாக வெளியில் போகவே மாட்டேன். அப்படி தான் எப்போவுமே என்னோடய தீபாவளியெல்லாம் போகும். ஸோ உங்களோட தீபாவளி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சடனாக ஒரு செகண்டு ரீபோன் ஆகி வரா. எதனால என்ன அப்படின்றது அவளுக்கு புரியல. ஆனால் அவளோட லைஃப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்றது மட்டும் அவளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே முழு கதையும் பார்க்கலாம். எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படியே செத்து பழிச்ச மாதிரி அவளுக்கு தோணுது. என்னடா இதெல்லாம் கனவா இல்லை நினைவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட பேர் டேனியல். ஆக்சுவலாக அவன் அவங்க அம்மாவுக்கு, பாட்டிக்கு, அவனோட அங்கிளுக்கு எல்லாருக்கும் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்பதான் ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்க்குறா. இவளோட லைஃப்பில் இவளுக்கு அவங்க அம்மா கிடையாது, அவங்க அப்பா மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா, சித்தி, தம்பி எல்லாருமே சேர்ந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேனியலை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு கம்பல் பண்ணி டேனியலை கல்யாணமும் பண்ணிக்க வச்சிடுறாங்க. அந்த டைமில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தான் எக்கச்சக்கமான சொத்துக்கு அதிபதி. ஆனால் அவனுக்கு கல்யாணமும் ஆகலை, குழந்தைங்களுக்கு பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அதனால இந்த டேனியல் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் இவனோட பொண்டாட்டி இல்லையா, அவளையும் கொண்டுட்டு ஹீரோவோட சொத்தெல்லாம் வேணும், ஒரே வாரிசு இவன் தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அவனையுமே கொண்டுடுறான். இப்போதான் நம்ம ஹீரோயின் நம்ம எந்த இடத்துக்கு இப்போ திரும்பவும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, டேனியல் என்ன பண்ணியிருக்கான்னா அவங்க வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஓ, இதுக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோவோட பேர் வில்லியம்ஸ். அவன் இவங்களுக்காக காசெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறான், கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கதை பார்த்த உடனே, டேனியல் என்னடி பண்ணிட்டு இருக்க, அந்த என்வெலப்பை வாங்க அப்படின்னு சொல்கிறான். இது பாரு டேனியல், ஆக்சுவலாக நானே உங்ககிட்ட பிரேக்கப் சொல்லலான்னு தான் இருந்தேன். நல்லதாக போச்சு. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கும் போதே சொல்லிடுறேன், நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன். நானும் உன்னோட அங்கிளும் ரொம்ப நாளாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் கல்யாணம் பண்ண இவர் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நம்ம வில்லியம் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒன்றுமே புரியல. யார்டி நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோவோட அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்கும் போது பயங்கர சந்தோஷம். அப்பாடா நம்ம பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாமல் ஒண்டிக்கட்டையாக சேர்த்து போயிடுவானோன்னு பயமாக இருந்தது. நல்ல வேலை இவளுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா வில்லியம்ஸு எவ்வளோ நாளாக நீ டேட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா, இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். டேனியலோட அம்மா பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அடி பாவி, என்ன மாதிரி பொம்பளை நீ, இவ்வளோ நாளாக டேனியலை நீ டேட் பண்ணிட்டு இருந்த, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு என் தம்பியை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஆனால் ஹீரோவோட அம்மாவுக்கு எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும் அப்படின்னு தோணுது. தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடு, என் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நிற்காத, ஏன்னா எல்லாரும் என்னதான் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இப்படி சுற்றி என் டார்லிங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நின்றுக்கிட்டு, அதனால தான் அவர் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாரு. பட் அவரும் நானும் 6 மாதமாக ஒன்றா இருக்கோம், 6 மாதமாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கான கரெக்டான சான்ஸ் கிடைக்கல. உண்மை தானே, நான் ஒன்றும் ஒன்று பெருசாக லவ் பண்ணலையே, உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். டேனியலோட அம்மாவுக்கு செம்மையான தலைவலி. அதுக்கு டேனியல் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு எல்லாருமே அந்த இடத்துல போயிடுறாங்க. ஐயோ அம்மா, மருமகளே நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போதான் ஹீரோ, அடியே உண்மையை சொல்லி, நீ யார், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கையை ஏண்டிக்கு எடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னும் போது ஹீரோயின் எல்லாம் உண்மையாக சொல்லிடுறா. இதை பாரு, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சமும் இஷ்டம் இல்லை, அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் கொஞ்சமாக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒன்று உண்மையாக அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் உன் மேலே கிடையாது அப்படின்னு சொல்கிறா.
அதோட ஹீரோயின் கிளம்பி அவளோட வீட்டுக்கு வர. அங்கே வந்து பார்த்தா அவளோட அப்பா, ஸ்டெப் மதர், அவங்க தம்பிக்காரன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அதாவது சித்தியோட பையன், அவன் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை செம்மையாக கரிச்சு கொட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இதை பாருங்க, இது என்னோட லைஃப், இந்த லைஃப்பில் என்னோட டிசிஷன் தான் என்னோட லைஃப்பை அமைக்க போகுது, தயவு செஞ்சு அதனால யார் இதில் தலையிடாதீங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா அப்படின்னு அவங்க அப்பா நெஞ்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு சீன் போட ஆரம்பிச்சிடாரு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், என்னடா இப்படி என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லி சீனெல்லாம் போடுறாரு. நீங்கள் இப்படியெல்லாம் சீன் போட்டு போட்டு தான் போன ஜென்மத்தில் என்ன அந்த அளவு பாடுபடுத்துனீங்க, இது என்னோட பொது வாழ்க்கை, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை ஒரு நாளும் கெடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. தம்பிக்காரன், நீ என்ன அழகாக இருக்கன்றதுனால உனக்கு திமுறா, நான் மட்டும் உனக்கு ட்ரகை கலக்கி கொடுத்துட்டு ஒரு பெட்டில் தூங்க வச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் யார் வேணாலும் உன் கூட ரூமில் இருந்துட்டு போவாங்க, அது உனக்கே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அக்கா காரிக்கிட்டே ரொம்ப மோசமாக பேசுகிறான். அவ்வளோதான் ஹீரோயின், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, என்னை ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் குத்தி கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ தயவு செஞ்சு இந்த கத்தியை போட்டுட்டு இங்கேருந்து போய் தொலைடி, உன்னை எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மாலாம் பதறிடுறாங்க. ஹீரோயின் தெளிவாக ஒரு முடிவு மட்டும் எடுத்துடுறா, கண்டிப்பாக எந்த காரணத்து கொண்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பழைய விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து சித்திகாரி பயங்கரமாக குடும்பப்படுத்துவா. இவளோட கிராஜுவேஷன் டே அன்னைக்கு கூட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக ஒரு கவுன் கேட்டிருக்கா. அந்த கவுன் வாங்க கூட காசு இல்லை, உங்கள் அப்பாவே ரொம்ப நஷ்டத்தில் தான் பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கை கால் எல்லாத்துலேயும் வந்து வைர நகையாக போட்டுக்கிட்டு கதை விட்டுருக்கா. ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது, சித்திகாரி வந்து வேணும்னே தான் சொல்கிறான்னு. என்ன பண்ண முடியும், காசு கொடுத்தா தானே இதையும் வாங்க முடியும், வேற வழியே இல்லாமல் ஏதோ ஒரு டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிடுறா. அங்கே வந்தவங்க எல்லாருமே ஸ்கூல் பசங்க எல்லாம் ஹீரோயினை ரொம்ப கேவலமாக மோசமாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏண்டி உன்னை பார்க்க ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி இல்லை, என்ன ட்ரெஸ் இதுன்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க, உண்மையாக நம்ம ஸ்கூலில் கூட்டி போயிருக்கிறவங்க கூட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இது ரொம்ப மட்டமாக இருக்கு அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க, மறுபடியும் ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வெளில போறா இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. நான் அவங்க அப்பா வந்துட்டு செம்மையாக திட்டுறாரு. என்ன நீ மரியாதையாக போயிட்டு உன் சித்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஒழுங்கா வீட்லேயே இருக்க வழியை பாரு, நீ எங்கே போவ, எங்கே போனாலும் உன்னை யார் பார்த்துப்பா, உனக்கு சோறு கூட கிடைக்காது, அதுக்கப்புறம் நடு ரோட்டில் தான் தெரியணும், ஸோ அதனால நான் சொல்றதை செய்ய அப்படின்னும் போது என்னால் மன்னிப்பும் கேட்க முடியாது, இந்த வீட்டில் இதுக்கு மேலே இருக்கவும் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது, நம்ம இதுக்கு முன்னால எப்போ என்ன சொன்னாலும் சைலண்டாக கேட்பா, இப்போ கேட்க மாட்டுறாளே அப்படின்னு முழிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளோட பேர் மீனா. அவகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வீட்டை விட்டே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் கிளப்ல போய் பயங்கரமாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனா என்ன சொல்றேன்னா, அப்பனா நீ வந்து அவ்வளோ பெரிய வில்சன், அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, அவனை அசால்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்றியே அப்படின்னும் போது, ஆமா பக்கத்துல டக்குன்னு அவன் தான் இருந்தான், வேற என்ன பண்ண முடியும், அவனை யூஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எப்படியோ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த டேனியல் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றான். இது நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு, நீ சொன்ன எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என் காலில் விழுந்து கதறி அழுதவே போதும், அதுக்கு மேலே நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சிடுவேன், மரியாதையாக சீக்கிரமா வா, எங்கள் அங்கிளை பற்றி உனக்கு தெரியாது, அவனுக்கு வந்துட்டு பொண்ணும் கிடைச்சது கிடையாது, அவனுக்கு லவ் இருந்தது கிடையாது, அவன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி, அவனுக்கு குழந்தையும் பிறக்காதுன்னு வேற டாக்டர் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்ன ஏமாத்திட்டு என் அங்கிளை பிடிச்சி வாழ்க்கை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடிச்சிவான வேடா அப்படின்னு அசால்ட் பண்ணிடுறா ஹீரோயின். அதே நேரத்துக்கு எங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, அதாவது நம்ம ஹீரோயினை பற்றி எல்லாத்தையும் வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்க சொல்கிறான். அவனுமே வந்து விசாரித்து எடுத்துகிட்டு வந்து அவள் ஸ்கூல் எங்கே படித்தான், அவங்க அப்பா அம்மா யார், அவள் காலேஜ் எங்கே படித்தான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்கும்போது ஹீரோயின் காலேஜே படிக்கல அப்படின்னு சொல்லி வருது. நம்ம ஹீரோ இருக்க அதே கிளப்ல தான் நம்ம ஹீரோயினுமே இருக்கா. அவள் ஹீரோவை பார்த்த உடனே வேக வேகமாக வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. அங்கே கம்பெனி கொடுக்க வந்த பொண்ணே செம காண்டாயிடுறா. ஹீரோ இவ்வளோ பார்த்த உடனே நீ எப்படி இங்கே அப்படின்னு ஒன்று, அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள், ஆக்சுவலி லாஸ்ட் மீட்டிங் வந்துட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப மோசமாக போயிடுச்சுல்ல, அதனால தான் எல்லாத்தையும் பேசி தீர்த்துடலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு முந்தின லைஃப்பில் ஹீரோயினுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ பாவப்பட்டு ஹீரோயினை காப்பாற்றணும்னு நினச்சிருப்பான். ஆனால் ஹீரோக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் இருந்திருக்கும். அதனால இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இந்த ஜென்மத்தில் இவ வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. இங்கே இருக்கிற பொண்ணு வந்துட்டு அவனோட ட்ரிங்க்ல ட்ரக் கலந்ததை ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா
ஹீரோ வச்சிருந்த ட்ரிங்கை பிடுங்கி ஹீரோ இதை குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஏன் நீ சொன்ன நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வெடுக்குன்னு ஃபுல்லாத்தையும் அவன் ஒரே மடக்குல குடிச்சிடறான். இது பாரு ஆல்ரெடி என் விஷயத்துல நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். உனக்கும் எனக்கும் ஏஜ் கேப் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ காலேஜ் கூட போய் படிக்கல, அதுக்குள்ள என் கிட்ட வந்துட்டு பக்கத்துல உட்காந்து இந்த மாதிரி கையை பிடிச்செல்லாம் பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா அப்படின்னும் போது நான் தான் சொல்றேன் இல்லையா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே ஹீரோக்கு கண்ணுக்கு நல்லா சொருகிக்கிட்டு போது அவனுக்கு இப்பதான் வந்து ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது போது. உடனே அவன் வந்து அவனோட பாடி கார்டு கிட்ட என்ன சொல்றான்னா எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்றான். ஏன் உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பாவம் ஒருத்தவங்க உயிர் போற வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு முதல்ல செம்ம காண்டாயிரான். அப்படியே அவளோட மூஞ்ச பிடிச்சிட்டு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அடியே உன்னை பார்த்தா பொண்ணு மாதிரி இல்லை, நான் கேட்டது பொண்ணு, உனக்கு காது கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். உடனே ஹீரோயின் செம்மையா காண்டாயிரா. என்னடா சொன்ன இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி ஹீரோயின் ஏறி உட்காந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இது பாரு இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது நீ மட்டும்தான், எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து பயங்கரமான ஒரு பொய்க்காரன்னு சொல்லிட்டு, ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதோட கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு தலை சுத்தல் வாந்தி மயக்கம்னு இருக்கு. அதனால வேற வழியே இல்லாம ஒரு பிரெக்னன்சி கிட்ட வாங்குறா. அவனுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு தானே சொன்னா. சரி இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட காசு கொடுத்துருப்பான். இது வந்துட்டு நான் உனக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் அப்படின்னும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சு பண்ணினே தவிர இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம அங்க குழம்பி போய் நின்றுட்டு இருந்திருப்பான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவன் காசு கொடுத்தான், அவன் கிட்ட போய் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வரான். அப்படியே மயக்க அடிச்சு அங்கேயே விழுந்துடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கான். ஹீரோயினுக்கு ட்ரிப் ஏறிட்டு இருக்கு, அவன் மயக்கத்துல இருக்கா. ஹீரோட அம்மா அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா கிளம்பி அங்கிருந்து போயிடுறான். அந்த டைமுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா அம்மா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் 3 குழந்தைங்க அப்படின்னு சொல்லி வீக்கா இருக்கீங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணுன்றாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவர் கேட்கிறாரு குழந்தையோட அப்பா யாருமா வில்சனா அப்படின்னும் போது என்னது வில்சனா, அவரை என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி இவ ஷாக் ஆகுறா. ஆமாம்மா வில்சன் தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாரு, நீ இங்கேயே வெயிட் பண்ண, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஹீரோக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அதெல்லாம் கொஞ்சமும் ஹீரோட அக்காவுக்கு பிடிக்கவே இல்லை. அவ வந்து டேனியலை ஏமாத்திட்டா, அவ நல்லவளே கிடையாது. உடனே ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ கிட்ட மயங்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயினை தப்பு தப்பா பேசுறாங்க. ஆனா வந்து நம்ம ஹீரோவோட அம்மா மட்டும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் மறுபடியும் டாக்டரை கூப்பிட்டு என்ன சொல்றா அப்படின்னா இன்னும் நான் காலேஜே படிக்கல, அதனால என்னால இப்போதைக்கு குழந்தையெல்லாம் பெற்றுக்க முடியாது, அது 3 குழந்தையெல்லாம் என்னால வளர்க்க முடியாது, தயவு செஞ்சு இதை பத்தி வில்சன் கிட்ட சொல்லாதீங்க, நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன், அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னும் போது ஓகேவா நான் ஆப்ரேஷன் தியேட்டர் மட்டும் ஃப்ரீயா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறாரு. பார்த்தா ஹீரோக்கு கால் பண்ணி நீங்க கூட்டிட்டு வந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு, 3 குழந்தை, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி அபார்ஷன் பண்ண பாக்குது, ஏதா இருந்தாலும் சீக்கிரம் வாங்க சார், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் போது அக்கா காரி தான் இதை அட்டன் பண்ணி கேட்கிறா. அவ என்ன பண்றா அப்படின்னா அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஏதோ ரோட்ல போற பொண்ணு தான், தயவு செஞ்சு அவ என்ன கேட்கிறாவோ அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறா. என்னாச்சு யார் கால் பண்ண அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கும் போது அது ஒன்றும் இல்லப்பா லோன் வேணுமான்னு கேட்டாங்க, அதனால தான் நானே அட்டன் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. ஹீரோ கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டா. வேகமா பையன் கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நான் நல்லபடியா வந்து அவளுக்கு அபார்ஷன் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னும் போது இவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா கண்டிப்பா அது வந்து என் தம்பியோட குழந்தையா இருக்காது, டாக்டர் தான் இப்பயே தெளிவா சொல்லிட்டாங்களே, அவனால வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அதனால தான் அவன் கல்யாணம் கூட பண்ணிக்கல, இது என்ன பெரிய விஷயமா, கண்டிப்பா அந்த பொண்ணு தப்பானவ தான், வேற யாரோ கூட இருந்து பிரெக்னென்ட் ஆயிட்டு இப்ப இது வில்சன் சொல்லிடுவாளோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அபார்ஷனுக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறா. ஏன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் ஃப்ரீயா இல்லைன்றதுக்காக. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு வந்து கல்யாணம் ஆகல, குழந்தையும் பிறக்காதுன்றதுனால அவங்க அக்கா பையனுக்கே எல்லாம் சொத்தையும் எழுதி தர போறானா, அதை வந்து ஒரு பெரிய பார்ட்டியாவே அவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, இன்னைக்கு தான் அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செமையா தூக்கி வாரி போடுது. ஐயோ இது எல்லாமே போய் இவங்க ஏதோ பிளான் பண்ணி அவரை ஏமாத்துறாங்க, அவருக்கு குழந்தைலாம் பிறக்கும் அப்படின்னும் போது ஏய் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறா. இல்லடி அவர் பார்க்கறதுக்கு நல்ல ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவருக்கு போய் குழந்தை பிறக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா.
இவ இன்விடேஷன் இல்லாம அந்த பார்ட்டிக்கு போறதுனால அங்க உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. என்னடா பண்றது, எப்படிடா உள்ள போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவுக்கு தான் பர்த்டே. அந்த பர்த்டே அன்னைக்கு ஹீரோவோட கிஃப்டாக வந்து என்ன தரான் அப்படின்னு பார்த்தா அவங்களோட பேர பையனுக்கு மொத்த சொத்தையும் எழுதி வைக்கிறான். இவனோட கம்பெனி, இவனோட பொறுப்பு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பையனுக்கு எழுதி வைக்கிறான். எனக்கு எந்த வகையிலையும் வந்து எந்த ஒரு நேரடி வாரிசும் இல்லை, அதனால என்னோட எல்லாமே வந்து என்னோட அக்கா பையனுக்கே சேரும் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அக்காவுக்கு வந்து செம்மையாக சந்தோஷம். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸில் வந்து ஹீரோயின் வெளியில் வரா. ஐயோயோ அப்படின்னு எல்லாரும் அலண்டு போயிடுறாங்க. ஹீரோயின் எங்கே உண்மையெல்லாம் சொல்லிடுவாளோ அப்படின்ற பயத்தில் அக்காக்காரி என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு எவ்வளோ வேல்யூவான பொருளை எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா கிஃப்டா, ஆனால் எல்லாத்தையும் உடச்சி நாசம் பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்துட்டு காசோட அருமை பெருமை என்ன தெரியும் அப்படி இப்படின்னு இயக்கச்சக்கத்துக்கு ஹீரோயினே எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பிச்சைக்காரியை தூக்கிட்டு போய் வெளியில கடாசுங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் ஆளுங்கெல்லாம் வந்து வெளியில கூட்டிட்டு போற வராங்க. ஆனா ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் பேசணும் அப்படின்னு காத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோ இது எதையுமே கண்டுக்காம சைலண்டா இருக்கான். ஹீரோயின் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருப்பா. அது வந்துட்டு இந்த டேனியல் பார்த்துட்டு இருப்பான். ஆனா அதை யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக சுக்கு நேரம் எடுத்து கிழிச்சிடறான். ஹீரோ என்ன இவன் இது எதுக்காக இப்படி கிழிக்கிறான் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். நீ அதை கிழிச்சு போட்டுட்ட அப்படின்னா உண்மை யாருக்கும் தெரியாமையே போயிட போகிறது இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அந்த குழந்தைக்கு அப்பா வந்துட்டு ஹீரோ தான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ இப்போ தான் அந்த துண்டு பேப்பரை எடுத்து வச்சு பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு அது அல்ட்ராசவுண்டோட ரிப்போர்ட்டு. உண்மையாகவே இது என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது உங்களை தவிர வேறு யார் கூடயும் நான் ஒன்றா இருந்ததில்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத்தனை வருஷம் நீ என்னை டீட் பண்ண, என்னையே தொட விட்டதில்லை, என்ன நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ எங்கள் மாமாவோட சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போடலாம் தான் இதை பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். பாட்டி கடுப்பாயிடுறாங்க. ஆளுக்கு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் சொல்கிறது தான் முடிவு. 5 மாதம் வரையில் நீ வெயிட் பண்ணி ஆகணும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண, நீயும் அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்ப, ஓரளவுக்கு நம்ம டெஸ்ட்டும் எடுக்க முடியும், அது வரைக்கும் நீ எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா காரி காண்டாய் கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தீங்களா, இவ வந்து என்னோட தம்பியை சைன் போட விடாம பண்ணிட்டா அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோ சொல்றான், கரெக்டு, ஆனா வந்து அந்த அக்ரிமெண்ட்ல ஒன்று இருக்கு, எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னா தான் என்னோட சொத்தெல்லாம் உன் பையனுக்கு வரும். எனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எப்படி இருந்தாலும் நான் அதை சைன் பண்ணியிருந்தாலும் பண்ணாத இருந்தாலும் உன் பிள்ளைக்கு அந்த சொத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. ரொம்ப நேரமா இங்க அப்படியே பதட்டமாவே நின்றுட்டு வந்ததுனால ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ சேர்த்துறானா. இந்த பொண்ணு அபார்ஷன் பண்றதுக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கா அப்படின்னும் போது ஹீரோக்கு அப்பனா அபார்ஷன் பண்ணணும்னு நினைச்சவ எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு ஒண்ணுமே புரியல. டாக்டரும் அக்கா காரிய போட்டு கொடுத்துட்றா. உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணனே சார், உங்க அக்கா அட்டென்ட் பண்ணாங்களே அப்படின்னும் போது அப்பனா அக்கா இந்த விஷயத்தையே நம்ம கிட்ட மறைச்சிருக்கா, இதுல ஏதோ ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு புரியுது. அதோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹீரோவோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா அக்கா காரியும் அவளோட பையனும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை எப்படியாவது பயமுறுத்தணும், அந்த பயத்திலேயே அவளுக்கு அபார்ஷனும் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெட்ல ஏதோ நெளியுது. நம்ம ஹீரோயினுக்கு பாம்புனா ரொம்ப பயம் போல, அதனால பாம்பை எடுத்துட்டு வந்து பெட்ல விட்டுறாங்க. ஹீரோயின் அலர்க்கு ஹீரோ வேக வேகமா வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு கதவை திறக்கிறான். ஐயோ போச்சு போச்சு, அங்க என்னோட ரூம்ல பாம்பு இருக்கு, பாம்பு என்ன கடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பதட்டத்துல அவன் போட்டுட்டு இருக்க பாத்ரூமை வேற கழட்டி விட்டுறா. அவன் ஐயோயோ அடியா என்னடி பண்ற அப்படின்னு கத்துறான். அதுக்கும் பயங்கரமா ஒரு காத்துறா. என்ன வேலைடி பார்த்து விட்ட, நீ என்னதான் உனக்கு பயமா இருந்தாலும் ட்ரெஸ்ஸையா கட்டி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன் எடுத்து போட்டுக்கிறான். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அமக்களும் பண்றா. ஏய் நீ விட்டினா தானே நான் என்னன்னு போய் பார்க்க முடியும் அப்படின்னும் போது ஒருவேளை இங்கேயும் பாம்பு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறா. இங்க பாம்பு கம்பெல்லாம் எதுவும் இல்ல, தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணாம ஆடாம அசையாம இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி காட்டில படுக்க வச்சுட்டு இவன் கிளம்புறான். அம்மாவும் பிள்ளையும் இப்பதான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, என்னவா இருக்கும், யார் வந்து இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன பண்ணாலும் சரி அவ இங்கதான் இருக்கணும், எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குப்பா, எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்களோன்னு சொல்லி அப்படின்னும் போது இவன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். முதல்ல இந்த பாம்பை கொண்டு போய் எங்கன்னா தூக்கி காடாசு, அதை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, என் மருமகளுக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு போறாங்க. இவனுக்குமே வந்து என்னடா நடக்குது அப்படின்னு பயங்கர டென்ஷனா இருக்கு. அதனால அவங்க அம்மா என்ன சொல்லி
சொல்லிடுறாங்கன்னா 2 பேரும் தனித்தனி ரூம்லலாம் படுக்கக்கூடாது, ஒரே ரூமில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் இந்த பாம்பு விஷயம் பற்றி உனக்கு எதனா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, கண்டிப்பாக தெரியும், ஏன் தெரியாது, எனக்கு பாம்புனா பயம் அப்படின்னு சொல்லி டேனியலுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னும் போது, அவன் மட்டும் இதெல்லாம் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். நான் காலேஜ் என்ன முடிக்கல, எனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டியிருக்கு, அதனால நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, உனக்கு நான் கார்டு தரேன், உன்னோட செலவு அதில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, என்னோட வாழ்க்கையை நான் என்னோட காலில் தான் நின்று வாழணும்னு நினைக்கிறேன், அதனால உங்களோட கார்டும் தேவையில்லை, உங்கள் பணமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே, உனக்கு வேலை தானே வேணும், வேலை நானே தரேன், என்னோட கம்பெனியில் என் கீழே வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அதுவும் நல்ல விஷயமா தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அங்கே யாருக்கும் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ, எனக்குமே அதில் தான் சந்தோஷம், தயவு செஞ்சு வெளியில் யார்கிட்டயோ சொல்லிடாத அப்படின்னு அவனும் சொல்றான். ஹீரோட ரெக்கமெண்டேஷன்ல ஹீரோயின் வந்து ஹீரோட ஆபீஸ்லயே வேலை செஞ்சிடறா. ரெக்கமெண்டேஷன்ல அவ வந்துட்டா அப்படின்றதுனால அங்க இருக்க யாருக்குமே ஹீரோயின் சுத்தமாவே பிடிக்கல. அங்க இருக்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இன்டர்ன்ஷிப் செய்யணும்னா நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அழகா இருக்கக்கூடாது, மூஞ்ச அசிங்கமா இருக்கணும், அழகா நீட்டாலாம் வந்து இந்த மாதிரி தலைமுடியெல்லாம் இருக்கக்கூடாது, அதனால தலைமுடி எல்லாத்தையும் நான் கட் பண்ண போறேன் அப்படின்னு சிசரை வச்சு மிரட்டுறா. ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட பாடி கார்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து இப்போ ஹீரோயினுக்கு பாடி கார்டாக இருக்கான். அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். யாரோட முடியை கட் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சிசரை எடுத்து அந்த பொண்ணோட முடியே கச்சக்குன்னு கட் பண்ணி விட்டுறான். எல்லாருக்குமே வந்து ஹீரோயின் மேலே இன்னமும் வெறுப்பு அதிகமே ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அந்த டைமுக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்காக சமைச்சு அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க ஹீரோயினை பார்த்த உடனே வராங்களா, வந்த உடனே அவங்கள ஹீரோயினோட அம்மான்னு நினச்சிக்கிட்டு அவங்களையுமே வந்து ரொம்ப மோசமாக பேசி அவங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ வேற மீட்டிங்கில் இருக்கான். இப்போ தான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு ஹீரோ வேக வேகமாக அந்த இடத்துக்கு வரான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறான். அப்போ தான் பாட்டிமாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்கிறாங்க. உண்மையா நீ அறிவாளின்னு நினச்சேன், ஆனால் நீ ஒரு தண்டம் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி ஹீரோ போட்டு பலார்னு ஒன்று கண்ணத்திலே வைக்கிறான். இனிமே தயவு செஞ்சு வந்து கம்பெனி பக்கமே வந்துடாத, இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு துரத்தியும் விட்டுடுறான். ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு வராங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா மீனா, அவளுமே சாப்பிட்றதுக்கு வந்திருக்கா. நான் என்னோட ஃப்ரெண்டை பார்த்தா மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோயின் மூஞ்ச மறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளை பார்த்த உடனே ஹீரோயினும் இவளோட கண்ணில் படாமல் எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு பார்க்குறா. ஆனா கால் பண்ணிடுறாளா, ரிங் அடிச்சிடுது, கண்டுபிடிச்சிடுறா. ஐயோ நீ என்னடி இங்க பண்ற, நான் சும்மா ஜாலியா காத்தோட்டமா நடந்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பேசுறா. ஏண்டி நீ பேசுறது எதுனா நம்புற மாதிரி இருக்கா, அடிச்சு எழுந்து வா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் என்ன சொல்லிடுறா அப்படின்னா, ஹீரோட கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. மற்றபடி அதே நேரத்துக்கு ஃப்ரெண்டுக்காரையும் என்ன சொல்றான்னு, நானுமே அந்த கம்பெனில தான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவன் டேனியல் கிட்ட போய் நேரா பேசுறா. பேசிட்டு அவன் என்ன சொல்றா அப்படின்னா, அதாவது அவள் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா வந்து ஹீரோன்னு சொல்கிறாளா, ஓகே அவனால் குழந்தை பேத்துக்க முடியுமா முடியாதா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னும் போது இவ வில்லத்தனமாக பிளான் போடுறான்றது தெரிய வருது. நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டிக்கு வரான். ஹீரோயின் வந்தே ஆவன் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட வந்துடுறா. ஏன்னா ஹீரோ குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அந்த இடத்துல டேனியலுமே இருக்கான். உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடறான். யாரெல்லாம் ஹீரோக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களோ இவன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ தெரியாமல் கிளாஸ் மாறிடுச்சு அப்படின்னு போய் சொல்லி அவன் கிட்ட இருந்து அந்த கிளாஸை வாங்கிட்டு ஜூஸை கொடுத்துட்றா. இவனுக்கு ஹீரோக்கு நல்லாவே இது தெரியுது. செக்ரட்டரியும் பார்த்துட்டு இருக்கா. எப்படியாவது வந்து ஹீரோக்கு ட்ரக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஜூஸில் ட்ரக்கை கலக்க வச்சுட்டா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருக்க டைம் பார்த்து வந்து செக்ரட்டரி என்ன பண்றான்னா ஹீரோ கிட்ட பேசுறா. நான் தெரியாம இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிருமா, உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது, நீ பண்ணது சாதாரண தப்பு இல்ல, என்னோட பாட்டியை அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி இன்னும் அவன் கோவத்துல இருக்கான். அதே நேரத்துக்கு டேனியல் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட தனியா பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, உண்மையை சொல்லு, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கே எங்க அங்கிள் தான் வந்து அப்பாவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை நம்பாம பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின், நீ நம்பாட்டி போ, 5 மாசம் ஆகும்போது கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றா. இவன் ஹீரோவை தேடி போக கூடாதுன்ற காரணத்துக்காகவே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிறான். ஹீரோயின் கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த டைம்னு பார்த்து நம்ம மீனா அந்த இடத்துக்கு வந்துடுறா.
வேணும்னே அவ கையில கொண்டு வந்த சரக்கு பூராத்தையும் அவன் மேல ஊத்தி விட்டுட்டு, ஏண்டா அவனுக்கு கொஞ்சம் கூட வேகமாவே இல்லையா, ஒரு பொண்ணு உன்னை வேண்டாம் வேண்டாங்கிறா, அப்பவும் விடாம அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கியே, உனக்கே வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தோணல அப்படின்னு கலாய்க்கிறா. இங்க அதே நேரத்துக்கு செக்ரட்டரிய காட்டுறாங்க. அவ வந்து எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பார்த்தா ஃபுல் மப்பில் அவன் மயங்கி போயிட்டான். இவன் என்ன பண்ணாலும் அவன் எழுந்துக்கிற மாதிரி இல்லை. அந்த நேரம்னு பார்த்து ஒரு வெயிட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை வந்து டேனியல் தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வைன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதையும் இவ வாங்கி ஃபுல்லா குடிச்சிடுறா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது, கண்ணே கொஞ்சம் மசன்னு தெரிய ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா குடிச்சு தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்காளா. ஹீரோட பாடி கார்டு இருக்கான் இல்லையா, அவனும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஹீரோவை அங்கிருந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு ட்ரக கொடுத்து ரூம்லயே மயக்கடிச்சு விழ வச்சுட்டாங்க. இப்ப ஹீரோவை பொறுமையா கொண்டு வராங்க வெளியில. இப்பதான் ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயின் கிட்ட, நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. வேற வழியே இல்லாம ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் இப்பதான் சொல்றா. இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றதையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இப்பதான் சொல்றா. அதெல்லாம் கேட்ட உடனே அப்ப இது எல்லாத்தையுமே வந்து நீ என்கிட்ட மறைச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஃபீல் பண்றா. பரவாயில்ல, இருந்தாலும் உங்க அப்பாவையும் சித்தியையும் விட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டேன் இல்லையா, அதுவே எனக்கு போதும். நீ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா நானும் உன்னால சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு போன பிறகு இப்பதான் வந்துட்டு ஹீரோ கேட்குறான் ஹீரோயின் கிட்ட என்ன நடந்ததுன்னு. ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, அப்பனா என்னோட செக்ரட்டரி தான் இதெல்லாம் பண்ணாளா, நான் இவ்வளோ வருஷமா அவளை எவ்வளோ நம்பின தெரியுமா, கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் அவள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா எதுக்காக நீ என்னை குடிக்கவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லை, அப்பப்போ உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கவங்கெல்லாம் வந்து அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடாது, இல்லை ஆல்கஹாலை குடிக்கக்கூடாது, கண்டிப்பாக அது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமில் கொண்டு போய் விடும், அதுக்காக தான் நான் சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது இது கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதான் ஹீரோக்கு ஒரு டவுட் பயங்கரமாக வருது. டேனியல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல பையன்தான், எதுக்காக நீ வந்து திடீர்னு அவனை விட்டுட்டு என்ன வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, தெரியாது இல்லையா, எனக்கு சில விஷயம்லாம் தெரியும், அவன் நல்லவன் இல்லை, ஒருவேளை இப்ப இல்லைன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போடணும் அப்படின்றது மட்டும்தான் அவனோட குறிக்கோளா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. ஐயோ நீ அந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனமெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இங்க டேனியல் வந்துட்டு நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் போது, உங்க அங்கிள் வந்து அந்த அளவுல ஒன்றும் இல்லை, ரொம்ப வேஸ்ட் உங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுதான், அது எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்காதுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எங்க அங்கிளை லவ் பண்றதானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவர் கூட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு, பட் ஆனா நீ அதுக்கு நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறான். இவளும் சரின்னு ஒத்துக்கிறா. இப்ப செக்ரட்டரி ஹீரோக்கு இல்லாததுனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினையே வந்து செக்ரட்டரியா மாத்திடுறான். அவ என்ன பண்றான்னா இவனை காஃபி கூட குடிக்க விடாம பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எதுக்குடி நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் போது, உன் ஹெல்த்துக்கு நல்லா இல்ல, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றா. ஹீரோவுமே வந்து இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா அது எல்லாத்தையும் பண்றான். இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அக்காவும் டேனியலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டி உனக்கு நல்லா தெரியுமாடா அவனோட குழந்தை கிடையாதாது அப்படின்னும் போது, அம்மா எனக்கு கண்டிப்பா தெரியும், அதுக்கான டெஸ்ட் எல்லாமும் நான் நிறைய விஷயத்த பண்ணிட்டேன், கண்டிப்பா மாமாவுக்கு வந்து குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்றான். அப்பனா இவ வந்துட்டு நம்ம சொத்தை ஆட்டையை போடுறதுக்காக ஏதோ பண்றா, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அக்காக்காரி யோசிக்கிறா. இப்பதான் ஹீரோயினோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட பத்தின விஷயம் இப்பதான் தெரிய வருது. தெரிய வந்த உடனே ஐயோ இந்த பொண்ணு எதுக்காக இப்படி பண்றா, ஆக்சுவலா டேனியலையே அவ கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், இப்ப அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தருத்தி அமைச்சிருவாங்க, கண்டிப்பா அவங்க நமக்கு இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. உடனே அப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்றது உனக்கு தெரியுதா இல்லையா, நான் உன்னை உடனே இமீடியட்டா பார்த்தாகணும், நீ பண்றதுனால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பத்தை சேர்ந்து எல்லாருக்குமே பிரச்சனை வருது, தயவு செஞ்சு வந்து நீ என்னை வந்து பாரு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு திமுறா ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோவையும் பாடி கார்டையும் காட்டுறாங்க. அந்த பாடி கார்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு உங்களை பயங்கரமா லவ் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது, அவங்களுக்கு ஒன்று
உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எல்லாமே அவங்க உண்மையா இருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, அடே உண்மையா தான் சொல்றியா அதை எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ உண்மையான பொண்ணு தான். அவ அவங்க அம்மா இல்லாம சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா அப்படின்னும் போது, சரி ஓகே, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வாரத்துல டெஸ்ட் எடுக்க போறோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம எதையா இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. டெஸ்ட் எடுக்கிறதுக்கான நாளுமே வந்துடுது. அப்ப நம்ம ஹீரோவோட அக்கா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீ ஏற்பாடு பண்ண டாக்டர் வந்து டெஸ்ட் எடுக்க கூடாது, நான் கூட்டிட்டு வந்த டாக்டர் தான் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அது எப்படி நீங்க சொல்ற டாக்டரை நாங்க நம்ப முடியாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றானா, எதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, 2 பேருமே டெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். 2 பேருமே வந்துட்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஹீரோட அம்மாக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ கவலையே படாதம்மா, இவங்க எல்லாம் மூக்கு உடைச்சுதான் போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்றது, நம்மளோட நம்பிக்கை அம்மாவோட நம்பிக்கை எல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் பயப்படுறான். டேனியலோட அம்மாவுக்கு ஒரே தலை சுத்தலாயிடுச்சு. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, டே ரிசல்ட் வந்துருச்சுடா, டாக்டர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பாரு, அது உண்மையாவே ஹீரோவோட குழந்தை தானா அப்படின்னும் போது இப்ப இவன் டேனியலுக்கே பயங்கர ஷாக்கு தான். ரிசல்ட் கைக்கு வர்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சித்திக்காரியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஐயோ தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடுங்க, அவ தெரியாம ஏதோ லூசுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கே என் பொண்ணு மேல நம்பிக்கை கிடையாது, பணத்துக்காக தான் அவ இதெல்லாம் ஏதோ பண்றான்னு நினைக்கிறேன், ஆனா எங்க மேல நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இவளை கூட்டிட்டு போயிட்டு நான் இவளுக்கு நல்லபடியா சொல்லி புரிய வைக்கிறேன், இவளை அடி வெளுத்து எடுத்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரு நம்ம ஹீரோயினை பத்தி தப்பாவே பேசுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுக்கு அவங்க வீட்டுக்கே போலாம், அவங்க அப்பா கிட்டயும் சித்தி கிட்டயும் தனியா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இது பாருங்க, ஒரு நாள் கூட உங்ககிட்ட நான் பொய் சொன்னதும் இல்லை, நான் பொய்யா நடிச்சதும் இல்லை, நான் உண்மையா தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கரெக்டா கிளம்பி வாசலாண்ட போகும்போது டாக்டர் வந்துடுறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, டெஸ்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு, வில்சன் தான் வந்து குழந்தைங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி இது தெரியும் இல்லையா, அவர் ரொம்ப நார்மலா தான் இருக்காரு. அப்பாக்கும் சித்திக்காரிக்கும் அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோயோ என் குழந்தை எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிடுச்சு, எனக்கு வில்சன் மாப்பிள்ளைய ஆக போறாரா, ஐயோ இவ்வளோ பெரிய வீட்டு சம்பந்தமா அப்படின்னு அவங்க அப்பனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. காசு வருதுன்னு திரும்பவும் மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு, ஐயோ மாப்பிள்ளை என் பிள்ளைய கையில பிடிங்க, இது மொத்தமும் 3 உங்க குழந்தை தானா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது, பயங்கர ஷாக்காவும் ஆயிடுது. ஆனா டேனியலோட அம்மாவும் டேனியலும் இதெல்லாம் நாங்க நம்பவே மாட்டோம், கண்டிப்பா இதுல ஏதோ அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் யாருன்னா நம்புங்க நம்பாம போங்க, எனக்கு கவலையே கிடையாது, என் பையன் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து என் மருமகளை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருக்கமா ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். டேனியல் தான் செக்ரட்டரி கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தான் இல்லையா, செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரா. அங்க வந்த உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா, உண்மையாவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்கு, ஆனா எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை பயங்கரமா லவ் பண்றேன், அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட்டு நீங்க என் கூட தான் தங்குனீங்க, பட் ஆனா நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சும் வந்து நான் உங்களை லவ் பண்றேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், வாழ்க்கையில செக்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது இல்லையா, காதலும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சென்டிமெண்டாலா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினே அப்படியே பாவம் போல பார்த்துக்கிட்டு இருக்கா. தங்கம் பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பிச்சைக்கார தாத்தா, அந்த தாத்தாவை உள்ள கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க இருக்க எல்லாரும் செம்மையா கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்னது நைட்டு பிச்சைக்காரன் கூடியா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர அசிங்கமா போயிடுது. வேக வேகமா அங்கிருந்து ஓடி போயிடுறா. அங்க இருந்து அவ போனதுக்கு அப்புறம் தான் அப்பாக்கும் சித்திக்காரிக்கும் ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறா ஹீரோயின். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, நீங்களும் உங்களோட குடும்ப சம்பந்தமும் எதுவுமே வேணான்னு தான் நான் வந்து வீட்டை விட்டு வெளில வந்தேன், அதுக்கப்புறமா எதுக்காக என்ன வந்து டார்ச்சர் கொடுக்குறீங்க, நான் வேணும்னா உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கூட கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க போங்க அப்படின்னு திட்டி அனுப்பிடுறா.
வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைக்கும் அம்மாக்கும் வந்து சோகம் தாங்க முடியல. அம்மா அவ்வளோதானா, எனக்கு வந்து மாமாவோட சொத்தெல்லாம் வராதா அப்படின்னு அம்மாவை கட்டி பிடிச்சி அழறான். இல்லடா செல்லம், நீ கவலையே படாத, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இங்கே வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு இதுக்கு மேலே லேட் பண்ணவே முடியாது, நாளைக்கே போயிட்டு நம்ம 2 பேரும் நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க, இப்போதான் எனக்கு 4 மாதமே ஆகுது, எதுக்காக இவ்வளோ அவசரப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னது அவசரப்படுறேன், நான் அவசரம்லாம் படலை, இவ்வளோ நாளும் நான் எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தேன் தெரியுமா, அம்மாக்காகவும் மற்றவங்க எல்லாரும் உன்னை நம்பணுன்றதுக்காகவும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நீங்கள் என்னை இவ்வளோ நாளும் நம்பிட்டு தான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறா. பின்ன என்ன, எனக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸ் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவோட அக்காக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கான் இல்லையா, அவனை போய் பார்த்துட்டு உங்கள் அக்கா பணக்காரி ஆயிட்டா, பணக்காரி ஆன உடனே உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் தூக்கி கடாசிட்டா, இதுக்கப்புறம் அவள் உங்களை மதிக்கவே போகிறதில்ல, ஆனால் நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சினா உனக்கு கோடிக்கணக்கில் காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறா. அவனுமே வந்து காசுன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரி ஓகே எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். நேராக கிளம்பி அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரான் தம்பிக்காரன். வந்த உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, அக்காவை டின்னருக்கு கூப்பிடுங்க, அக்காவும் மாமாவும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்கள இன்னும் நீங்கள் டின்னருக்கு இன்வைட் பண்ணலன்னா எப்படி அப்படின்னும் போது அவள் வரவே மாட்டாடா, அவள் நம்மளெல்லாம் தூக்கி கடைசிட்டா, அவளுக்கு நம்மளாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரி புலம்புறா. எங்கே அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ரிஜிஸ்டரே பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோயின் இதை பத்திரமா வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா இதை தூக்கி இன்னைக்கே நான் போட்டுடுவேன், பிரிவுன்ற வார்த்தையே நமக்குள்ள வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோயினுக்கு அவங்க அப்பங்காரன் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, மாப்பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு டின்னருக்காவது வரணும், இதை பாருமா எல்லா விஷயத்தையும் மறந்துடு, இது நாங்கள் மாப்பிள்ளைக்கு செய்கிற மரியாதை, அதையாவது வந்துட்டு நீ என்னை செய்ய விடணும் அப்படின்னு கெஞ்சுறான். ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் கவனிச்ச ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இருக்கும் போது அதை பற்றி நீ கவலைப்படாத, தைரியமாக வா, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் டின்னருக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு தம்பிக்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கருக்கலைப்புக்கு ஒரு மாத்திரை இருக்கும் இல்லையா, அந்த மாத்திரையே இவ சாப்பிட்ற ஃபுட்டில் கலக்க சொல்லிட்டாங்க. இது அப்பாவுக்கும் சித்திக்குமே இந்த விஷயம் தெரியாது, தம்பிக்காரனாவே தான் இந்த விஷயத்த பண்ணுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்மெல் ஏதோ எனக்கு குடலை பெரட்டுற மாதிரி இருக்கு, இது நீ குடிச்சிரு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்றா. ஐயோ அது லேடிஸ்க்காக ஸ்பெஷலாக செஞ்சது, எதுக்காக நீ மாமா கிட்ட போய் அதை கொடுக்குறேன் அப்படின்னும் போது, ஏண்டா சூப்பில் என்னடா லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாம் ஒன்று தான், கம்னிடுறா அப்படின்னு சொல்கிறா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு பயங்கரமாக வயிறு வலியை வந்துடுது, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ தான் டாக்டர் டெஸ்ட் எடுத்த பிறகு அபார்ஷனுக்காக கொடுக்குற மருந்து வந்து ஹெவி டோசேஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ இது வந்து ஹீரோக்கான விஷயமே கிடையாது, ஹீரோயினுக்கு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அது மிஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது இவனுக்கு புரியுது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் எங்கேயே இருந்து இவனை பார்த்துக்கோங்க, நான் என் தம்பியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. பாடிகார்டும் வேணாம் அப்படின்னு எவ்வளோ தடுத்து பார்க்குறாரு, ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை, இது எங்களோட ஃபேமிலி விஷயம், நான் மட்டுமே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறா. ஆல்ரெடி தம்பிக்காரனுக்கு அக்காக்காரி வருவா அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, அதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, என்ன ஆச்சு எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு மாஸ்கோட வரான். அப்போவே நமக்கு புரிய வருது அவ்வளோதான் ஹீரோயினோட கதை அப்படின்னு. இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோ பாடிகார்டை பிடிச்சி செம்ம திட்டிட்டு இருக்கான். ஏன்டா அறிவு கட்டவனே, ஏதோ நான் குடிச்சதுனால தப்பிச்சேன், இல்லை அப்படின்னா அவள் குடிச்சிருந்தா 3 குழந்தையும் அவ்வளோ என்ன ஆயிருப்பாங்கன்னே தெரியல, அந்த வீட்டுக்கு அவளை தனியாக நீ அனுப்பியிருக்கே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுறான். நேராக ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக அங்கே போகிறான். மரியாதையே என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு சொல்லுங்க, இல்லை உங்கள் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். உண்மையாவே இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாததுனால இவங்க திருத்திருந்தா முழிக்கிறாங்க. என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா புரியாமையே பேசிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நீயும் இந்த குழந்தைங்களும் இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு நல்லதுதான் நடக்கும், அதனால நீயும் உன்னோட குழந்தைங்களும் செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினும் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இவனை டைவர்ட் பண்ணுறதுக்காக பயங்கரமாக அவன் கூட வாய் அடிச்சுக்கிட்டே இருக்கா, பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்கா கூட கூட. அப்போ வந்து அவளோட வாட்சில் ஜிபிஎஸ் இருக்குது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாவே ஹீரோக்கு சிக்னல் கிடச்சிடும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுறா. நல்ல வேலையாக ஹீரோக்கும் ஹீரோவோட பாடி கார்டுக்கும் பக்கத்துலேயே தான் அந்த லொக்கேஷன் இருந்திருக்கு. அதனால கரெக்ட் டைமுக்கு இவன் கத்தி எடுத்துகிட்டு ஹீரோயினை கொலை பண்ணலான்னு போகிற நேரத்துக்கு வந்துடுறாங்க. பதறி போயிடான், உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைம்மா, உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை, குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்த உடனே பதறான். எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் இவன் மட்டும் உயிரோடையே இருக்கக்கூடாது, இவனை என்ன வேணாலும் பண்ணு, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு கொலை வெறியா சொல்கிறா ஹீரோயின். அடியே நான் உன்னோட தம்பிடி அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னது தம்பியா இருக்கவன் எவனா அக்காவையும் குழந்தைங்களே கொல்ல வருவானாடா, நீ எனக்கு தம்பியெல்லாம் கிடையாது, இது பாரு இவனை இப்போவே கொல்லு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ தம்பிக்காரனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றான். அதனால வந்து அப்பாவும் சித்தியும் வந்து இவகிட்ட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனால் ஹீரோயின் முடியவே முடியாது, அவன் அங்கேயே கிடக்கட்டும், அப்போதான் அவனுக்கு புத்தியே வரும் அப்படின்னு சொல்லிடுறா. அதனால அவங்க அம்மா இடிஞ்சு போயிடுறாங்க. அதோட ஹீரோயின் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுறா. ஹீரோயினுக்கு ஹீரோ கேக் வாங்கி கொடுக்குறான். ஐயோ ஏதோ வந்துடுச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி பயந்து போயிடுறா. உடனே அந்த மோதிரத்தை வாங்கி ஹீரோவும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது, ஐயோ அடிக்க ஒரு முறை நீ வந்து அங்கிள்ன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க, இது எவ்வளோ பழைய டெக்னிக் தெரியுமா அப்படின்னு கலாய்க்கிறா. வீட்டுக்கு வந்தால் டேனியும் அவங்க அம்மாவும் வந்து ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சுறாங்க. உங்களை மன்னிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட எனக்கு மனசு வரல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு என்னை டார்ச்சர் தான் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறான். கடைசியாக கூட பிறந்ததுனால உனக்காக என்னால் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் செய்ய முடியும், இந்த வீட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ இருக்கான் இல்லையா, அந்த வீட்டை அவங்க அக்காக்காரிக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. நான் வீட்டை கொடுத்துட்டேன்னு உனக்கு கோவமா அப்படின்னும் போது, நீ தெரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருந்தீனாலும் உன் பக்கத்தில் அங்கேயும் நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு கவலையே கிடையாது, வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அதை கேட்கும் போதும் அவளை பார்க்கும் போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா, இந்த ட்ராமாவில் என்ன உங்களுக்கு தோணுச்சுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.